பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் என் சச்சிதானந்த சத்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, இன்று குருவாரம் வியாழக்கிழமை, மிக முக்கியமான ஒரு நாள். குருவில்லாவிட்ட பால் என்பார்கள். அதே மாதிரி வருகின்ற 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பின்னேரம் என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் பகவான் காயத்ரி சித்தர் முருகசுவாமி அவருடைய 92வது அவதார நாள் 4 மணிக்கு நடக்கும். சுவாமியோட 92வது அவதார நாள் ஞாயிற்றுக்கிழமை 26ஆம் தேதி இதே டைமுக்கு பின்னேரம் 4 மணிக்கு நடக்கும். அது பங்கு பெற்றுவது பெரும் பாக்கியம். ஏனென்று சொன்னால், வாழ்க்கையில் பொறுமை, சகிப்புத்தன்மை, நிதானம், அதன் மூலம் ஞானம் பெற்று வாழ்கிற எப்படி அப்படின்னு சொல்லி வாழ்ந்து காட்டி போதிச்ச மாபெரும் மகா அவதார புருஷர் அவருடைய 92வது அவதார நாளில் பங்கு பெற்று பெரும் பாக்கியம். ஏன்னு சொன்னால், குரு இல்லாமல் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ முடியாது, இறைவனையும் காண முடியாது. லௌகிக வாழ்க்கையிலே எங்களுக்கு காட்டித்தாரத்துக்கு ஒரு குரு வேணும். முதல் குருவா அப்பா அம்மா, அதுக்கு பிறகு பாருங்கள் நாங்கள் பாடசாலையில் லௌகிக வாழ்க்கையில் குரு, அதுக்கப்புறம் எந்த தொழிலையும் எங்கள் சமையலோ ஏதோ காட்டித்தாரத்துக்கு அங்கே அதை காட்டித்தாரவர் குருவாக அமைகிறாரு. அதே மாதிரி ஆன்மீக வழியில் எங்களை படைச்சி இயக்கிற, எங்களுக்குள்ள உணர்வுமயமாக இருக்கிற அந்த அந்தராத்மாவுக்கு பேர் தான் குரு. குரு என்பது அஞ்ஞானத்தை நீக்குவர். அந்த குருவோடு நம்ம தொடர்பு கொள்ளும்போது உள்முகமாக நாங்கள் பல பிறவிகளில் செய்த கர்மாக்கள் கரைக்கப்பட்டு அஞ்ஞானத்தின் மூலம் மறைக்கப்பட்ட வித்தை, குப்த வித்தை என்று சொல்வார்கள், அந்த மறைக்கப்பட்டிருக்கிற ஆன்மாவோட தொடர்பு கொள்கிறதுக்கு அந்த மறைஞ்சிருக்கவரே குருவாக வெளியில் வந்து உபதேசம் பண்ணுறது தான். ஆதிசங்கர் சொன்னார், உன் குருவின் பாதார கமலத்தில் அசைக்க முடியாத அசையாத பக்தி வைப்பாயானால் காண்பாய் உன் உள்ளத்தினுள்ளே இந்த உலகையாளும் பரமதேவின் ஒளிமய காட்சின்னு சொல்லி எங்களை வழி நடத்துபவர் குரு. அந்த குருவை மறந்து நாங்கள் உலகத்து பக்கம் படைக்கப்பட்ட பொருள் மேல் அளவுக்கு அதிகமான ஆசை, பற்று, பாசங்கள் அதுகள் மூலம் ஈர்க்கப்பட்டு இந்த பூமியில் பாருங்கள், அது அளவுக்கு அதிகமாக அதை எடுத்து அதை கொண்டு வாழவும் முடியாது, இருக்கவும் முடியாது. அப்படி இருக்கும்போது உலகத்தில் பாருங்கள், ஒரு தளம்பல் நிலை, ஒரு சமநிலை குறையும் போது படைச்சவர் வந்து குருவா எங்களுக்கு பாருங்கள் ஏதோ ஒரு மூலையிலிருந்து வழிகாட்டுவார். அப்படி என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் ஞான குரு பகவான் காயத்ரி சித்தர் முருகசுவாமியுடைய என்னுடைய குருநாதர். இந்த உலகத்துக்கு வழிகாட்ட வந்த பகவானை பல வருடங்கள் 30-35 வருடங்களுக்கு முதல் அடியேன் அவரை சந்திக்கும் பாக்கியம் கிடைச்சிருக்கு. அரிது மாடலா பிறத்தல் அரிது, அதிலும் அரிது கூன் குருடு சகுடு பேடு நீங்க பிறத்தல் அரிது. ஔவையார் சொன்ன மாதிரி அதிலும் அரிது மகான்கள், யோகிகள், ஞானிகள், சித்தர்கள், மகரிஷிகள், அவதார புருஷர்களை சந்திக்கிற மட்டுமல்ல, அவர்கள் வழியில் போகிறதுக்கு எங்களோட கர்மாக்கள், எங்களை மனம் போன போக்கு போகாமல் அவரோட வழியில் போய் மனத்தை எங்கள் பக்கம் கொண்டு வரத்துக்கு கொடுத்த அந்த பகவானுடைய ஏதோ பூர்வ எண்பத்து புண்ணியத்தில் பாருங்கள், அடியேன் பல லட்சம் மக்கள் அவர்களை சூழ்ந்திருக்கும் போது தான் அடியேன் அவரை சந்தித்தேன். அப்படி இருக்கும்போது பல பேர் பாருங்கள் அவரோட நாங்கள் பயிற்சி பண்ணியிருந்தாலும் எல்லாரும் ஃபெயிலாகி பாருங்கள், இறுதி வரை இன்று வரை என்னோடே வாழ்ந்து கொண்டிருக்கும் என்னை ஆட்கொண்டு வழிநடத்த ஞான குரு பகவான். அவர் சமாதி அடைகிறதுக்கு முதல் சொன்னார் பாருங்கள், நான் சமாதி அடைஞ்ச பிறகு எனக்கு 6 பூஜை எல்லாம் செய்வார்களே இல்லையா, என்னுடைய கிரிகைகள்லாம், அதுக்காக நான் இந்தியாவில் போய் ஒரு இடம் ஒன்று இருக்குது செய்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னை கடக்கண்ணால் பார்ப்பார். இறுதி வரை பாருங்கள், உங்களுக்கு இந்த பூமியில் பாருங்கள் உங்களுடைய எல்லா கடமைகளையும்
நீங்கள் இட்ட கட்டளையை சிறமேற்கொண்டு இந்த தெய்வீக பணியை இந்த மக்களுக்கு கொடுத்து இந்த மக்களை காப்பாற்றணும் என்று சொல்லி அவதாரம் பண்ணவங்களோட பணியை இறுதி வரை அடியேன் பாருங்கள் இதை வழிகாட்டுவேன் அப்படின்னு சொல்லி அன்று எண்ணி பாருங்கள் அவர்தான் என்னை எண்ண வச்சு வழிகாட்டி கொண்டிருக்கோம். அந்த பகவானுடைய திருப்பாதத்துக்கு நாங்கள் பாருங்கள் குருபூசை செய்தோம். இப்போ நாளை அதாவது ஞாயிற்றுக்கிழமை அவருடைய 92வது குருபூசை அதாவது அந்த அவதார நாளில் பங்கு பெற்றுவது பெரும் பாக்கியம். வேண்டியன்னா சித்தர்கள் யோகிகள் மகான்களை சந்திப்பது பெரும் பாக்கியம். அவர்கள் தான் கடவுள். அவர்கள் தான் யார் எங்களுடைய மனத்துக்குள்ளே குப்பைகளை அகற்றார்களோ அவர்கள் தான் பாருங்கள் கடவுள். என்னுடைய மனத்தில் இருந்த எல்லா குப்பைகளையும் அகற்றி சித்தத்தில் இருந்ததும் வெளியிலிருந்தும் பாருங்கள் உலகத்தில் பாருங்கள் சேத்துக்குள் இருக்கிற செந்தாமரை அந்த சேர் நிறைந்த அந்த குளத்துக்குள்ளே இருந்தாலும் அந்த சேர் ஒட்டாமல் பாருங்கள் அது மதாளிச்சு போய் இருக்கிறதால தான் அதை கோபுரத்தில் எடுத்து பாருங்கள் மகாலட்சுமி வீட்டிருக்கிற அளவுக்கு வர மாதிரி சேர் நிறைந்த இந்த உலகத்தில் சேருன்னு சொன்னால் கோபம் குரோதம் பொறாமை சுயநலன் நோய் துன்பம் சாக்காடு பொருளாதார பிரிஞ்சு இப்படி சேர் நிறைந்த இந்த உலகத்துக்குள்ளே அதெல்லாம் ஒட்டாமல் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை காட்டின அந்த பகவானை நினச்சி இன்னும் காட்டி கொண்டிருக்கும் பாருங்கள் இந்த உலகத்தை வழிநடத்தும் மாபெரும் சக்தி வாய்ந்த தன்னுடைய அவதாரங்களை பாருங்கள் எனக்கு ஞானம் கொடுக்கறதுக்கு முதல் நாள் அந்த ரூமுக்குள்ளே பூட்டி கொண்டு தன்னுடைய பாருங்கள் பூட்டி வச்சு தன்னுடைய 10 அவதாரத்தில் எல்லாத்தையும் அந்த பொட்டியில் திறந்து 10 அவதாரத்தையும் பாருங்கள் எனக்கு காட்டின அந்த பகவான் இந்த பூமியில் பாருங்கள் உன்னை அண்டி வரும் பக்தர்களை ஒரு 10 பேரண்டான காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் வழிகாட்டினார். இன்றும் பாருங்கள் இந்த மண்ணில் எங்களோடைய வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த பகவானை நினச்சி பிரார்த்தனை பண்ணுறதுக்கு 92வது அவதார நாளில் நாங்கள் பெரும் பாக்கியம் செய்திருக்கோம்னா இப்போ ஏன் நம்மளுக்கு பொறுமை சகிப்புத்தன்மை வருதில்லை நிதானம் வருதில்லை எங்களுக்கு பாருங்கள் துன்பம் வருது அப்படின்னா எங்களுக்கு ஆன்ம பலம் குறைந்து வைத்து புண்ணிய ரட்னம் அப்படின்னு சொல்வார் நடிகை. அப்போ அந்த ஆன்ம சக்தி குறைஞ்சால்தான் இந்த உலகத்தில் பாருங்கள் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டியிருக்கு. இந்த ஆன்ம பலம் கூடுனா இந்த மனம் பாருங்கள் மதியாகும் சந்திரன் ஆயிடுவார். சூரியனும் சந்திரனும் பாருங்கள் மாறி மாறி வாரத்தால் இந்த உலகத்தில் பாருங்கள் சூரியன் சூடாகவும் சந்திரன் பாருங்கள் இரவில் எங்களுக்கு குளிர்ச்சியும் கொடுக்குறதால நாங்கள் பாருங்கள் அடுத்த நாள் இந்த சூடு நிறைந்த இந்த அடுத்த நாள் பாருங்கள் இந்த சூரிய ஒளி பட்டு நாங்கள் அந்த சூரிய சூட்டை கொண்டு செய்த கடமையை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு பாருங்கள் என்ன சூரியன் உதவுற மாதிரி பகலில் இரவையில் பாருங்கள் நாங்கள் அடுத்த நாள் வேலை செய்கிறதுக்கு ரீசார்ஜ் பண்ணணும். அதை நாங்கள் நித்திரை கொள்றதுக்காக இறைவன் எங்களை படைச்சி பாருங்கள் எங்களுக்கு நித்திரையை கொடுத்துருக்கார். அந்த நித்திரையை கொள்வதற்கு இரவேளை சந்திரன் குளிர்ச்சியாக இருக்கிறதுக்காக அந்த சந்திரன் குளிர்ச்சியாக இருந்தால் இரவேளை நித்திரை வரும் என்பதற்காக சந்திரனை இரவேளை கொடுத்து பகலில் சூரியனை கொடுத்து அப்போ அந்த சூரிய சக்தியாகிய காயத்ரியோடு நம்ம தொடர்பு கொள்ளும் போது இந்த மனத்தில் பாருங்கள் இருக்க கருமாக்கள் கரைஞ்சனினா இந்த மனம் மதியாகும் குளிர்ச்சித்தன்மையாகும். உங்களை இரவில் தூங்கும் போது பாருங்கள் ரீசார்ஜ் ஆகிறதுக்கு எந்த கவலையும் இல்லாமல் தூங்கலாம் என்ற நிலையை பாருங்கள் வாழ்ந்து காட்டி போதித்தவர்கள் அப்படிப்பட்ட மகான்கள் யோகிகள் என்னை ஆட்கொண்டு வளைந்த ஞானகுரு. நாங்கள் படுத்த உடனே பாருங்கள் ஒரு காலத்தில் நான் அவர்கிட்ட போகும்போது நித்திரை வராது புரண்டு படுத்து வராது. இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே மனம் இருக்குது ஆன்மாரிக்கு உணர்வாரிக்கு இந்த ஹார்ட் பாருங்கள் இந்த கருவிகள் பாருங்கள் அது எல்லாம் மண்ணீரல் கல்லீரல் இந்த இதுகளெல்லாம் எப்படி இயங்குது அப்படின்னு தெரியாது. ஆனால் திருமூலர் புத்தகத்தில் நாங்கள் படித்தாலும் அதை நமக்கு தெரியாது, என்னை பார்க்காம தெரியாது. அப்படி ஒரு காலத்தில் பாருங்கள் நாங்கள் வேதனைப்படும் போது அடியேன் ஏதோ ஒரு பெரும் பாக்கியத்தால் ஏதோ பிறவி பாருங்கள் பல பிறவிகளில் செய்த தர்மம் விட்ட குறை தொட்டது அப்படின்னு சொல்வார் என் குருநாதர். நீ விட்டத்தை பாருங்கள் என்ன கண்ட உடனே அது தொடர்ச்சி ஆயிட்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி சொன்னார். அப்படி போன உடனே பாருங்கள் அதை அடைஞ்ச உடனே நம்மளுக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் நடக்குது, இந்த அண்டத்தில் மாற்றம் நடந்தால் இந்த புண்டத்தில் எப்படி மாற்றம் நடக்கும் பாருங்கள். எங்களுடைய பிறவியில் பலன் என்ன, நாங்கள் ஏன் பிறந்தனாங்க, அதில் துன்பத்துக்கு என்ன காரணம், மனத்தில் என்ன ஏற்படுது, சூரிய சக்தி என்றா என்ன அப்படின்னு சொல்லி
எல்லாத்தையும் தெளிவாக தபத்தில் ஞானத்தின் மூலம் பாருங்கள் அந்த அந்த இறை நிலையில் அப்படியே காட்டி அர்ஜுனனை காட்டுற மாதிரி பாருங்கள் தபத்தில் எல்லாத்தையும் காட்டி இன்றும் காட்டி கொண்டிருக்கிற அந்த பகவானை பாருங்கள் நினச்சி இனி வருங்காலத்தில் நாங்கள் வாழக்கூடிய அதாவது என்னென்னா நாங்கள் ஒரு வேலை செய்யும் போது அந்த பென்ஷனுக்கு வெட்டுவார்கள். வெட்டினோடனே பின்னால் எங்களுக்கு வயசு போன உடனே இருந்து பாருங்கள் எதுவும் இல்லாமல் சாப்பிட்ற மாதிரி நாங்கள் இப்போ செய்யும் பாருங்கள் கட்டாயம் நீங்கள் எல்லோரும் பாருங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி ஒரு 10 நிமிஷம் ஆரம்பத்தில் 10 நிமிஷம் மனம் விடும் 10 நிமிஷம் பாருங்கள் காலையும் மாலையும் கட்டாயம் நாம் தியானம் பண்ணணும். ஏன்னு சொன்னால் யுக்தானந்தர் இருந்து பரமஹம்ச யோகானந்தர் இருந்து கிரியா பாபாஜோடு இருந்தவர்கள் எல்லாம் பாருங்கள் மனம் என்ன செய்யணும் உடல் மனம் உடலை சார்ந்திருக்கு. இந்த மனம் பாருங்கள் இந்த உடல் எங்களுக்கு எழும்புறத்துக்கு விடா தியானம் பண்ண விடா நற்காரியங்கள் செய்ய விடா. ஆனால் எங்களுக்கு அந்த உடல்ற நம்ம மொழியை கேட்டோம்னு சொன்னால் பிற்காலத்தில் நாங்கள் அள வேண்டி வரும் அளவுக்கு அதிகம் அள வேண்டி வரும் அளவுக்கு அதிகமான வறுமை ஏற்படும் அளவுக்கு அதிகமான நோய் வரக்குள்ள அளவதிக்கு அதிகமான மரணங்கள் ஏற்படுவதற்கு காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லி அவர்கள் எல்லாம் நம்மளுக்கு பல வழிகளை காட்டியிருக்கிறார்கள். ஆனால் பாருங்கள் நான் காலையில் ஒரு அதிகாலை 4 மணிக்கு எழும்பி பிரம்ம முகூர்த்தத்தில் எழும்பி ஒரு 4-4:30 உங்களால் ஒரு இலாமண்டான வச்சு நீங்கள் அப்படி செய்யும்போது ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் பாருங்கள் பல பிறவிகளில் வெளியே பார்த்து பழகின இந்த மனம் எங்களை உள்ளுக்குள்ளே பார்க்குறதுக்கு விடாமல் இருக்கும். ஆனால் எலும்பையும் விடாது என்னடா அதில் கட்டுப்பாட்டில் தான் நாங்கள் இருக்கோம். உலகம் இன்றைக்கு மனத்திற கட்டுப்பாடில் பாவத்திற கட்டுப்பாடில் இருக்கத்தால தான் இன்றைக்கு உலகத்தில் பாருங்கள் துன்பங்கள் நிறைஞ்சிருக்கு. அந்த உலகத்திலிருந்து விடுதலை பெற்று வாழ்பவர்கள் தான் யோகிகளும் ஞானிகளும். அதாவது மனத்திலிருந்து விடுதலை பெற்று மனத்தை கொண்டு வாழ்பவர்கள் தான் ஞானிகள். அப்படி பாருங்கள் அந்த மனத்திலிருந்து விடுதலையாகிற சாதாரணமாக நமக்கு அடையலை. இன்றைய திருமூலர் வந்து எல்லா பெரியவர்களும் சொல்லிங்க சாதாரணமாக இந்த மனத்தை வெல்ற சரியான கஷ்டம் அப்படின்னு சொல்லி இதை நம்ம எளிய முறையிலே யோகானந்த பரமஹம்சர் சொல்லி அப்படின்னா நீ வேலை செய்யும் போது உனக்கு நோய் வந்தால் அந்த வேலையே கவனி. நீ என்ன செய்யும் போதும் பாருங்கள் உனக்கு அதை செய்ய விடாமல் இந்த மனம் பாருங்கள் கவலையோ துக்கமோ பாருங்கள் வேறு சிந்தனையோ தந்தால் நீ செய்கிற வேலையில் கவனத்தை வை அப்படின்னு சொல்லி எளிய முறை சொல்லியிருக்காரு. அதே மாதிரி காலையில் எழும்பின உடனே பாருங்கள் நாங்கள் காயத்ரி ஜெபம் பண்ணி எங்கள் சுவாசத்தையோ புருவ மத்தியோ நாங்கள் கவனித்து வரும்போது ஆரம்பத்தில் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படி அப்புறம் கஷ்டப்படப்பட்டு தான் நாங்கள் வெளியே வந்தோம் பாருங்கள். இப்போ எல்லோரும் நம்ம கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு தான் இங்கே வந்து பாருங்கள் ஒரு அளவு முழிக்கிற மாதிரி நாங்கள் பிறக்கும் போது இந்த பூமியில் இன்ப துன்பங்கள் நிறைந்த பூமியில் எந்த நாளும் பாருங்கள் யோசனை கஷ்டம் பிரச்சனைக்குள்ளெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இப்போ அது நம்மளுக்கு பாருங்கள் அதை எவ்வளோ பாருங்கள் கஷ்டப்பட்டு தான் வாழ்கிறோம். ஒரு சாப்பிடக்குள்ளேயும் பல யோசனைகள் பாருங்கள் காலையில் எழும்புறோடனே பல யோசனைகளை கடந்து தான் நம்ம கடமையாற்றுறோம். ஏன்னா மனம் எங்களை நற்காரியங்கள் செய்ய விடாது. நல்ல பாருங்கள் நல்ல காரியங்கள் செய்ய விடாது கூடாத காரியங்கள்னா செய்ய விடுமுன்னா அந்த மனதில் இருக்கக்கூடாத விஷயம் நிறைய இருக்கி. அதனால தான் பெரும்பான்மையாக அதில் இருக்கிற கூடாத விஷயமாக இருக்கிறதுனால தான் நெகட்டிவான திங் இருக்கிறதால தான் எங்களை பாருங்கள் நற்காரியத்துக்கு விடுதலைன்ட்டு கண்டுபிடிக்கலாம். அதில் நல்லது இருக்கு மனுச்சுன்னா பாருங்கள் தீய வழிக்கு போக விடாது அந்த நல்ல சக்தி அந்த மனம் நல்வழிக்கு மட்டும்தான் விடும். இதுதான் உதாரணம். அதனால தான் அந்த நாளில் பாருங்கள் போக்குள்ள சின்ன பிள்ளையை மொழிவு எழுத்தில் முடிச்சு வச்சாங்கன்னா நல்ல சின்ன பிள்ளையை பார்க்கும்போது அதுக்குள்ள நல்ல தன்மை நம்மளுக்கு பார்க்குற ஆட்களுக்கு ஏற்படும். எதை நம்ம கவனிக்கிறோமோ அந்த தன்மை பண்பு குணங்கள் ஏற்படும். யாரோட பழகிறோமோ அந்த தன்மை பண்பு குணம் ஏற்படும். எந்த சாப்பாடை சாப்பிட்றோம் அந்த சாப்பாட்டோட தன்மை பண்பு எங்களுக்கு ஏற்படும். எந்த சூழலில் நாங்கள் வளர்கிறோமோ அந்த சூழல் தன்மை பண்பு ஏற்படும். யாரோட சேர்கிறோமோ வரும். அப்படி அந்த கர்ம வினைக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் பாருங்கள் கஷ்டமான சூழலில் பிறக்கிறோம், கஷ்டமான அப்பா அம்மாவுக்கு பிறகுறோம், நல்ல அப்பா அம்மா பிறகுறோம், நல்லது பிறகு எங்களோட மனநிலையிலேயே பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் எங்களுக்கு பிறவி அமைகிறோம். அப்போ இந்த பூமியில் பிறவி அமையணும்டா நாங்கள் சித்தத்தில் கர்மவினைக்கு ஏற்ற மாதிரி தான் இதில் அமையும். அப்போ கர்மாக்கள் இருந்தால் தான் இது கர்ம பூமி கடப்பதற்காகத்தான் நாங்கள் இங்கே பிறவி எடுத்திருக்கோம். இந்த பிறவிலிருந்து கடப்பதற்கு என்ன வழி அப்படின்னு நம்ம ஏங்கும் போது அந்த சூரிய சக்தியாகிய பாருங்கள் என்ன காயத்ரியாகிய பகவானே பாருங்கள் வெளியில் வந்து நம்மளுக்கு பாருங்கள் உபதேசம் பண்ணுறார். இப்போ எனக்கெல்லாம் பாருங்கள் என் குருநாதர் உபதேசம் பண்ணி அதை வெற்றி அடைஞ்சனால உங்களுக்கு நான் குருவாக இருந்து நான் உங்களுக்கு வழிகாட்டுறேன் பாருங்கள். அந்த வழியில் நீங்கள் போய் படித்தா ஏன்னு சொன்னால் நாங்கள்லாம் பாருங்கள் எல்லா பிள்ளைகளையும் கொண்டு நான் பெரிய ஸ்கூலில் விடுவேன், டியூஷன் எல்லாம் கொடுப்பேன். அந்த பிள்ளைகள் விரும்பி படித்து மட்டும்தான் அந்த பிள்ளை பாருங்கள் பாஸ் பண்ணால் தான் அந்த பிள்ளைக்கு வருங்காலம் நல்லா இருக்கு. சரியா? அதே மாதிரி நீங்கள் பாருங்கள் நான் சொல்கிறத கேட்டு நீங்கள் சரியாக போனால் மட்டும்தான் வெற்றி அடையலாம் ஒழிய உங்களை பாருங்கள் நீங்கள் அது போகாமல் வேறு பக்கம் போனால் நாங்கள் உங்களை பாருங்கள் அதுக்குள்ளே தொடர்பு கொள்ளலாம். என்னென்னா
எந்த பக்கம் கூட இருக்கோ அந்த பாவத்து பக்கம் கூட இருந்தால் நாங்கள் அதுக்குள்ளே உள்வடையலாம். ஏன்டா சிருஷ்டி பாருங்கள் வித்தியாசம். இங்கே பக்கம் கூட நீங்கள் இருப்பீங்கண்டா எங்களை பக்கம் பாருங்கள் நாங்கள் உங்களை பார்த்து ஒரு தீட்சை வைக்கிறோம் அப்படின்னா ஆன்ம சக்தியை உங்களுக்கு வைக்கிறோம். வச்ச உடனே பாருங்கள் நீங்கள் அதை தியானம் பண்ணி வளரும் போது நீங்கள் எந்த ஊரில் போயிருந்தாலும் எங்களுக்கு தெரியாமல் பாருங்கள் அந்த உங்களை தாக்க முடியாத அளவுக்கு பாருங்கள் தெரியும். அதுதான் ஒரு குரு என்னன்னா அந்த தீட்சையை தன்னுடைய ஆன்ம சக்தியை அவருக்கு வைப்பார். வச்சு பாருங்கள் அதை அவர் பாருங்கள் வளர்க்குறதுக்கு ஒரு வழியை காட்டுவார். அவர் பார்த்து கொண்டே இருப்பார். அவருக்கு அங்கே பட்டால் அவருக்கு தெரியும். அங்கே பட்டக்குள்ளே அவருக்கு தெரியும்டா. அவரை தெரியாமல் பாருங்கள் யமதர்மராஜாவும் வரமாட்டார்னு சொன்னால் யமதர்மராஜா வாரன்னு சொன்னால் நாங்கள் பாவத்து பக்கம் கூட இருந்தால் கடவுள் அந்த பக்கம் போயிடலாம். ஏன்னா அவர் தான் பாரம் எடுப்பார். அதனால் மார்க்கண்டேற பிரச்சனை உங்களுக்கு தெரியும் பாருங்கள். சிருஷ்டி சரியாக சிக்கலாக போயிட்டான்னு சொல்லுவார். அதே மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னு சொன்னால் ஒரு குருகிட்ட வந்துடுங்க. நாங்கள் என்ன பாருங்கள் வாழ்க்கையில் எங்களை வாழ முடியாது, தொழில் செய்ய விடாது, படிக்க விடுதில்லை, குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்க விடுதில்லை, நற்காரியங்கள் எல்லாம் செய்ய விடுதில்லைண்டா எங்களுடைய கர்மாக்கள் விடுதில்லை. நாங்கள் செய்த கர்மம் என்னென்றா பாவங்கள் விடுதில்லை. அந்த பாவத்திலேருந்து வெளியே வாரத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்க வேண்டியன்னா இந்த ஆன்மாவோட உதவியோடு தான் பாருங்கள் இந்த பாவத்தை கரைக்கலாம். அப்போ இந்த ஆன்மா தான் குரு. அப்போ குரு அருளால் மட்டும்தான் பாருங்கள் என்ன திருவருளை சந்திக்கலாம். ஏன்னா குருவோட அருள் இருந்தால் தான் மனதில் இருக்க பாவங்கள் போய் திருவாயிய பாருங்கள் கடவுளோட தொடர்பு கொள்ளக்கூடிய பொழுது குருவருள் இல்லாமல் திருவருள் இல்லை. இப்படி வாழ்ந்து காட்டி போதிச்சவர் தான் என்னை ஆட்கொண்டு வழி நடத்த ஞான குரு பகவான். பல அவதாரங்களில் பண்ண காயத்ரி சித்தர் பாருங்கள் முருகசுவாமி அவர்களில் சந்திக்கிற பாக்கியம் கிடச்சி அவர் இன்றும் பாருங்கள் இந்த மண்ணில் இருந்து பாருங்கள் மண்ணிலிருந்து நாம் ஒரு பாருங்கள் ஒரு கருவியாக இருந்து பாருங்கள் அவர் மூலம் பாருங்கள் நம்ம இயங்குறோம். ஏன்னா அவர் தான் எல்லாம் செய்கிறார். நம்மள ஒன்றும் செய்யலை பாருங்கள். நாம் ஒன்றும் நம்ம செய்யலை முடிச்சோன்னா ஒரு 10,000 ரூபா காசு பாருங்கள் இப்போ வேணும் அப்படின்னா எடுக்கணும். ஆனால் பாருங்கள் அவரோட நம்ம சார்ந்திருக்கும் போது பாருங்கள் இந்த மனதில் இருக்க பாவங்கள் போன உடனே பாருங்கள் அவரோட சேர்ந்திருக்கும் போது நாங்கள் எண்ணுறது பாருங்கள் உடனே அந்த எண்ணத்துக்கு தடை வராமல் அது எப்படி இவர் கொடுக்கணுன்ற ஞானம் அந்த எண்ணத்துக்கு இருக்குது. அது அப்படி செய்து அதை நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை எல்லாத்தையும் எங்களுக்குள்ள இறைவன் படைச்சிருக்கிறார். இந்த ஞானிகள் எல்லாம் பாருங்கள் அப்படியே எரிப்பார்கள். அவர்கள் பசி வந்து சாப்பாடு எண்ணின உடனே பாருங்கள் அப்படியே எங்கண்டானா போய் பாருங்கள் யாரண்டானா அவர்களுக்கு சாப்பாடு கொண்டு வருவார்கள். அப்படி பாருங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். எந்த ஞானிகளும் பட்டினியாக இருந்தால் சரித்திரமே இல்லை. நாங்கள் பட்டினியாக இருக்கிறோம் அப்படின்னா நாங்கள் கடவுள் பக்கம் இல்லை, பட்டினி போடுற பாவத்து பக்கம் இருக்க எங்களை அழிக்கிற பாவத்து பக்கம் இருக்கும். அதனால தான் பாவம் கூடும்போது பாவத்தின் சம்பளம் மரணமாகவும் பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கூடும்போது அதுக்குரிய பாருங்கள் என்ன தண்டனைகள் எங்களுக்கு வழங்கப்படுதுன்னா நாங்கள் அந்த பாவத்தை செய்தாலே எங்களுக்கு நாங்கள் தண்டனை கொடுக்குற மொழியே அதிலிருந்து வெளியே வர கடவுள் பக்கம் போனோடனே கடவுள் அருளால் எங்களுக்கு கிடைக்கிது. அதனால் கடவுள் நம்மளுக்கு பாருங்கள் தண்டனை கொடுக்கவில்லை, நாங்கள் செய்த கர்மாக்கள் தான் எங்களை தண்டனை கொடுக்கும். அதனால தான் கடவுள் கொடுக்குறோண்டா கடவுள் பக்கம் போய் பிரார்த்தனை பண்ணும்போது நமக்கு சரி வந்திருக்காது. அப்போ நமக்கு கொடுக்குற தண்டனை என்ன நாங்கள் அறிந்தும் அறியாமல் செய்த கர்ம வினைகள். என்ன காரணம் அப்படின்னா எங்களுக்கு மனசக்தி ஆன்ம பலம் காணா, எங்களுக்கு தர்மம் காணா. அதனால் பாருங்கள் பொறுமை இல்லை. என்னன்னா பொறுத்தார் அரசாழ்வார் பொங்குனார் காடாழ்வார் அப்படின்னா பொறுமை சகிப்புத்தன்மை இல்லை. ஏன்னு சொன்னால் நாங்கள் தெரிந்தும் தெரியாமல் பாவங்கள் செய்து விட்டோம். அது மனத்தில் பலமாகி பாருங்கள் ஆன்ம பலம் குறைஞ்சோடனே எங்களோட ஆன்மாட சக்தி குறைஞ்சி இந்த ஆன்மாட சக்தியை ஈர்த்து பாருங்கள் எடுத்து நம்ம பாவத்துக்கு போட்டுத்தோம் முதலீடா. இப்போ நம்ம எல்லாம் பாருங்கள் ஒரு லொத்தரில் பாருங்கள் காசு வருதுன்னோடு இந்த இதை எடுத்து இங்கே போட்டோடனே அவன் என்ன செய்வான் ஓடிடுவான். ஓடனோட என்னையும் நம்ம கடன்காரனாகி யோசிச்சு கவலை வந்து வரக்குள்ள அப்படி என்னை கவலைக்கு கூட சக்தி இழுக்கப்படும். என்ன ஆன்ம சக்தி இழுக்கப்படும் செத்தே போகிறோம். அடுத்த முறை பாருங்கள் இது பாரம் வந்து ஒரு ஏழையில் பாருங்கள் என்ன நம்ம கஷ்டமாக தானே போய் சாகிறோம். அடுத்த முறை ஒரு ஏழையில் பக்கத்தில் பிறந்து அங்கேயும் கடன் கொடுக்கலாம் வேதனைப்பட்டு அப்படியே போகிறோம் அழிஞ்சு கொண்டியும் மீண்டும் பிறவி மீண்டும் இதண்ட ஆதிசங்கர் பாடி போகிற மாதிரி எப்போ நமக்கு பாருங்கள் நம்மளுக்கு கடவுள் பக்கம் முழுமையாக நாங்கள் நீங்கள் எல்லாம் பிறகுல பாருங்கள் முழுமையாக 5 பொறிகளும் என்ற கஷ்டம் இங்கே தாங்குது. கஷ்டமாக இருக்கும்போது முழுமையாக பாருங்கள் சித்தத்து பக்கம் மனம் உள்முகமாகவும் சித்தத்தில் கர்ம பக்கமும் போகாது. வெளியிலேயும் என்ன காய்ச்சாலும் போகாது. இங்கே ஒருவரையும் பார்க்க மாட்டோம். குரு சொல்கிற மாதிரி அப்படி கவனிப்போம். முழுமையான அருள் கிடைக்கும் போது கதியாக நம்மளுக்கு பாவம் போயிது பேன் போகுது இல்லைன்னா எங்களை பாருங்கள் துன்பப்படுத்துகிற பாவம் குறைஞ்சி வைத்து. அதனால் எங்களுக்கு மனம் இப்போ பழைய மாதிரி எங்களை கஷ்டத்து பக்கம் கொண்டு வரதுனால வந்து இருந்தாலும் பாருங்கள் முழுமையாக நாங்கள் இப்போ அருள் பெறையலாம். ஏன்னா எங்களுக்கு ஒரு நோவு இருந்தால் தான் முழுமையாக நாங்கள் பாருங்கள் இறைவனை
இறைவனை நினைப்போம். ஒன்று பசியாக இருக்கணும், இல்லாட்டி எங்கள் பிள்ளைகளுக்கு இதோ உங்கள் சொந்தக்காரனுக்கு வருத்தமோ நோவோ எல்லாம் வரப்போல சந்தர்ப்பம் வரும்போது மட்டும்தான் நாங்கள் பாருங்கள் இறைவனை நினைக்கிறோம். கஷ்டம் வரும்போது, இன்னொரு ஆளுக்கு கஷ்டம் வரும்போது நாங்கள் இறைவனை நினைக்கிறோம் இல்லை. இப்போ எல்லாம் பாருங்கள், இன்னொரு ஆட்கள் உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் பாருங்கள் சாந்தி சமாதானம் சுபிட்சம் தெரிந்த நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் தான் நாங்கள் இப்போ பிரார்த்தனை பண்ணுறோம். பாருங்கள் 22 வருஷமாக நாங்கள் பிரார்த்தனை பண்ணோம்னா எங்களுக்காக உலகத்தில் இருக்க எங்களை போல பலதே பாருங்கள் கஷ்டப்படுறார்கள். அவர்கள் இறைவனை காண முடியாமல் இறைவனை நினைக்க முடியாமல் பாருங்கள் சாப்பாடு இல்லாமல் பாருங்கள் எங்கள் கோயிலுக்கு போனால் நல்ல பள்ளிக்கூடம் போகலாம், நல்ல இடத்துக்கு போக வேதனைப்படுறார்கள். எங்களைப் போல ஓரளவுக்கு அவங்களுக்கும் வழிகாட்டுங்க. தெரிந்தும் தெரியாமல் செய்த பாருங்கள் பாக இதுகளில் இருந்து அவங்களையும் விடுதலை ஆக்குங்க இறைவா அப்படின்னு சொல்லித்தான் நாங்கள்லாம் பாருங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமை இப்படி குரு பூசைகளில் அவதார நாட்களில் மகா சிவராத்திரி போயா பாருங்கள் அமாவாசை இப்படிப்பட்ட விசேஷ நாட்கள்லாம் ஒன்று கூடி பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு சித்தர்கள் யோகிகள் நம்மளுக்கு கொண்டு வந்தார்கள். என்ன அப்படி செய்யும்போது பாருங்கள் பொறுமை சகிப்புத்தன்மை வரும். மகாபாரதத்தில் ஒரு சின்ன கதை பாருங்கள். கௌரவர்கள் பாருங்கள் துரியோதன நாட்கள் பாண்டவர்களாகிய தர்மராக்களை பாருங்கள் சூதாட்டத்துக்கு கூப்பிட்டார்கள். ஒரே குடும்பத்தில் பாருங்கள் ஒரே குருநாதர்கிட்ட தான் படித்தவங்க, ஒரே குருவிட்ட தான் படித்தவங்க. அந்த ஒரு குருவிட்ட படித்த உடனே பாருங்கள் இவங்களுக்கு மனப்பலம் குறைஞ்சவங்களுக்கு பொறாம. நான் சொன்னேனே பாருங்கள் பிள்ளையாரும் பாருங்கள் ஒரே கல்லில் எடுத்தது பாருங்கள் ஒரு அடியில் பாருங்கள் உடைஞ்சதுனால அவருக்கு மனப்பலம் குறைஞ்சிது. என்ன சக்தி குறைஞ்சவருக்கு பொறாம வந்துடும். பொறுமை சகிப்புத்தன்மையாக இருந்தவருக்கு பாருங்கள் கோபுரத்தில் இருக்கார், பிள்ளையாராக இருக்கிறவர்கிட்ட கேட்குறாரு, நீயும் நானும் ஒரே இதில் தான் எடுத்த எனக்கு பாருங்கள் என்னை மிரிச்சு போட்டு என்ன கேட்குறாருன்றோடனே பொறாம என்ன மனப்பலம் குறைஞ்சோடனே பொறாம வரும். பொறாம வரும், கவலை வரும், துன்பங்கள் வரும்போது இன்னும் நம்ம கீழே தான் போவோம். பொறுமை சகிப்புத்தன்மை வந்ததால் அவர் என்ன செய்ய பொறுமையாக சொல்கிறார், உன்னைத்தான் முதல் எடுத்தவர், ஆனால் நீ ஒரு அடியில் பாருங்கள் என்ன உடைஞ்சத்தால் உன்னை படிக்கட்டாக போட்டிருக்காங்க, அதனால் நீ மிதிபடுறான். பொறுமை சகிப்புத்தன்மை இல்லாட்டி நாங்கள் ஏழையாக தான் வருவோம். ஏன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்யும் பொறாமை கோபங்கள் அது இது அப்படி ஆசை அதெல்லாம் வந்தோடனே நமக்கு என்ன செய்யும் எங்களுடைய உண்மையான பாருங்கள் உயிர் சக்தி அதுக்கு செலவழிக்கிறோம். ஆனால் நாங்கள் ஏழையாக போய் தரோம், பொறாம வரும், அப்படியே கீழே தான் போவோம். ஆனால் பொறுமை சகிப்புத்தன்மை வந்தவர்கள் எல்லாம் பாருங்கள் மேலே இருக்கிறார்கள், அவர்களை கையெடுத்து கும்பிட்டார்கள், பிள்ளையாராக இருக்க நான் அப்படின்னு சொல்கிற மாதிரி. தர்மர் பாருங்கள் மிக சக்தி வாய்ந்தவர், சூதாட்டத்துக்கு அழைக்கிறார். அப்போ சூதாட்டத்துக்கு துரியோதனை அழைச்ச உடனே இவர் போகிறாரு. ஏன்னா சொந்த சகோதரன் ஒரே குருவிட்ட இருந்தவர். இவர்கள் பாருங்கள் குரு பக்தியால் மேலே வந்த உடனே இவர்களுக்கு பாருங்கள் பொறாம வந்தவர்களுக்கு இவர்களுக்கு சேர வேண்டிய கொடுக்கல. ஒரே சகோதரம். இப்போ நம்மெல்லாம் பாருங்கள் உங்கள் சகோதரத்தில் பாருங்கள் சக்தி கூடியவர்கள் மற்ற பிள்ளை சகோதரங்களை எங்களோட தான் பிறந்த என்று நீங்கள் பிரித்து கொடுப்பீங்க. முன்னுக்கு நீங்கள் மூத்தாள் மற்றெல்லாம் சின்னாள். ஆனால் அவங்களோட அப்பா என்ன செய்கிறாரு, மூத்தாள் உங்களுக்கு தான் எல்லாம் எழுதி தந்திருக்காரு, இவர்களுக்கு சின்ன வயதில் இருக்கான இவர்களுக்கு இப்போ உறுதி எழுதையெல்லாம் இவர்களுக்கு வளர்ந்த போகிற தம்பி எவ்வளோ கொடுத்துட்டு அப்பா செத்து போயிட்டான்னு வச்சுக்கொள்வோம். ஆனால் நீங்கள் வளர்ந்த போகிற பாருங்கள் சக்தி வாய்ந்தவர்கள்டா சமனாக பிரித்து கொடுப்பீங்க. ஏன்னா இவர்களுக்கு தெரியா உங்கள்கிட்ட எழுதி தந்ததும் தெரியா ஒன்றும் தெரியா புத்தியும் தெரியா சின்ன பிள்ளை. ஆனால் தர்மம் குறைஞ்சிருந்தாண்டு அவனுக்கு தெரியாண்டு ஓட்டு நீங்கள் மட்டும் மடக்கெடுத்துருவீங்க. மடக்கெடுத்தால் பாருங்கள் ஒரு நாள் நீங்கள் மடக்க வேண்டி வரும். அப்படி பின்னால் அப்போ தான் அவன் சொல்லுவான் பாருங்கள். அப்போ அழுவார், நான் உங்களுக்கு எழுதி தர சொல்லி அப்பா தான் இருந்தேன், நான் எழுதி தரல, அதனால நான் மடங்கிது கிடக்க நீங்கள் நிமிர்ந்திருக்கிறேன். அவன் நிமிர்ந்து தான் இருப்பான். இதே மாதிரி தான் பாண்டவர்களும் பாருங்கள் கௌரவர்களுக்கும் என்னென்னு சொன்னால் ஒரே குருவிலிருந்து இவர்கள் பாருங்கள் குரு பக்தி குறைஞ்சி இவர்களுக்கு பாருங்கள் பாவம் கூடுனத்தால் துரியோதனாக்களுக்கு இவர்களுக்கு சேர வேண்டியதை கொடுக்காம இவர்களை பாருங்கள் எப்படியோ பாருங்கள் சூதாட்டத்துக்கு எடுத்து பாருங்கள் அரக்குமாளி இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் மகாபாரதம் இப்படி லஞ்சு அழிய வச்சு இவனோட சொத்தெல்லாம் நம்ம எடுக்கணும்னு சொல்லி அவனுக்கு கங்கணங்கள் இப்படி கூப்பிட்டு பாருங்கள். அங்கே போனோடனே தர்மர் பெரிய மனம். நீங்கள் தர்மத்தில் போனால் பாருங்கள் என்னப்பா இப்படி பிரித்து எல்லாம் எடுத்து போப்பா அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள். தர்மம் கூடினார்கள் பரவாயில்ல நீயே சாப்பிட்டப்பா அப்படின்னு கொடுப்பாரு பாருங்கள். தர்மம் கூடினார்கள் ஒரு குடும்பத்தில் பாருங்கள் தர்மம் கூடினா என்னுடைய பங்கையும் எடுத்துகிட்டு போ தம்பி அண்ணா அப்படி தான் தங்கச்சி அப்படின்னு சொல்லுவோம் தானே. எல்லாத்தையும் எடுத்து போ அது எல்லாம் வருமப்பா அப்படின்ற. ஏன்னா தர்மம் கூடினவர்களுக்கு திருப்பி போனாலும் வரும். ஏன் அல்ல கொடுக்க கொடுக்க குறையாது. கிணத்துக்குள்ள அள்ளுனா என்னையும் நல்லது, அள்ளாமல் இருந்தால் என்னை டெங்கு வரும். டெங்கு வந்தால் என்னை பிஹெச்ஐ வந்து என்ன கட்டணும் செலவழியும். அப்போ கொடுக்காம இருக்கிறவர்களுக்கு தான் நோயல் துன்பங்கள் வந்து பாருங்கள் செலவழித்து கொண்டிருக்கும். ஓடி ஓடி பாருங்கள் எல்லாம் உழைக்கிறோம்.
ஓடி ஓடி உழைக்கிறோம் பாருங்கள். பிறகு நேரம் அந்த உழைச்சத்தை திருப்பி நோக்கி கொடுக்குறோம். கொடுத்து போட்டு பாருங்கள் அப்படியே ஒன்றையும் சாப்பிடல. கடந்த காலம் பாருங்கள் நாங்கள் வாழல, வருங்காலமாக ஒன்றும் வாழாமல் அப்படியே போகிற மாதிரி. இவர்கள் பாருங்கள் என்ன கொடுக்காதனால பாருங்கள் தாங்களும் வாழ விடாத மாதிரி இவர்களையும் வாழ விடலை. என்ன செய்யறாண்டா கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இவர்களை சூதாட்டத்தில் வர சொல்லி சூதாட்டம் ஆடணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ சூதாட்டம் ஆடக்குள்ள என்ன சொல்கிறார் பாருங்கள், நான் ஆட மாட்டேன், என்னுடைய சார்பாக பாருங்கள் என்ன இந்த தந்திரமெல்லாம் சொல்லி கொடுக்குற சவுனி மாமா அப்படின்னு சொல்லி எங்கள் மாமா தான் ஆடுவாருண்டு. இந்த ஆள் வெள்ள மனம் பாருங்கள், யார் தர்மர், அவர் சொல்லிக்கலாம் பாருங்கள், கடவுள் எங்கட பக்கம் இருக்கிறார், யார் கிருஷ்ணன் இருக்கார், என்னுடைய சார்பாக பாருங்கள் கிருஷ்ணன் ஆடுவார் என்று சொல்லவில்லை. இதுதான் பெருந்தன்மை. நான் சொன்னேன் பெருந்தன்மை சொன்ன பாருங்க, என்ன தர்மம் கூடுனா பாருங்க, நீ எல்லாத்தையும் இடம்பி என்று சொல்கிற மாதிரி தம்பி என்றவன் மாறல தர்மர், இவன் அண்ணன் என்று இல்லை எதிரியாக எடுக்கிறான். என்ன தர்மம் குறைஞ்சி. அப்போ அந்த பொறுமை சகிப்புத்தன்மை இருக்கிற பாருங்க இருந்ததால தர்மம் பாருங்க என்ன செய்தாண்டியன்னா நானே ஆடுறேன் அப்படின்னு சொல்லித்தேன். அவனுக்கு பெரிய சந்தோஷம் பாருங்கள், அவ்வளோ பெருந்தன்மை. இந்த பெருந்தன்மை பாருங்கள், நானே ஆடுறன்ற பெருந்தன்மை அவரை கடைசி மட்டும் தோத்தாலும் அழிய விடாது. ஏன்னா அந்த பெருந்தன்மை அழிய விடாது, அதுதான் தெய்வீகத்தன்மை. கடவுள் இருந்தாலும் வராட்டியும் அவனுக்குள்ள நீங்கள் தெய்வீகத்தன்மை அதுதான், அது விடாது. நீங்கள் நல்லதெல்லாம் செய்து பாருங்கள், எங்கே இக்கட்டான நிலையிலையும் பாருங்கள், நீ கூப்பிட்டோன்னே கடவுள் வருவார். அந்த நீங்கள் செய்த நல்லது அன்றைக்கு பாருங்கள் வேறு உருவத்தில் வந்து உங்களை காப்பாற்றும். எனக்கெல்லாம் பல தடவை வேலைக்கு போக்குள்ளெல்லாம் பாருங்கள் பெட்ரோல் இல்லாமல் போகும், சரியான பிரச்சனை டைமுக்குள்ளே அப்படியே இருட்டாயிரும், வரையில் 6 மணிக்கு போயிலாட்டி 8 மணி ஆகினாலும் பாரு யாரோ ஒரு ஆள் வருவாராங்க, பெட்ரோல் எல்லாம் தருவார், அனுப்புவார். பிறகு கால் பண்ணினோடனே பாரு ரோட்டில் இருக்க எல்லாமே இருந்து எல்லாரும் விடுவாங்க, போய்த்து வாங்க அப்படின்னு. ஏன்னா எனக்குள்ள புத்தர் முதல் பாரு போதுமா அவருடைய தர்மம் முன்னுக்கு போகுமா சொல்வார்கள். கூடாது செய்தவருக்கு பாருங்கள் பாவி போராடம் என்ன பள்ளம் திடலும் பள்ளமாயிரும் அப்படின்ட்டு. நாங்கள் நீங்கள் செய்த நல்லது செய்து போனால் என்னையும் பள்ளம் தண்ணிக்குள்ளே விழுந்தாலும் நீங்கள் காப்பாற்றப்படவே இல்லைண்டா. உங்களுக்குள்ள நீங்கள் நல்லது மிதக்கும், கூடாது தான் தாழும். இதுதான் உண்மை. அப்படிப்பட்ட பாருங்கள் சூழலில் பாருங்கள் சூதாட்டம் ஆரம்பிச்சிருக்கி சொல்லலை, கிருஷ்ணன் வெளியேறிக்கான், தர்மர் சொல்லலண்டு பாதிரியை கூப்பிடலண்டு சூதாட்டம் நடக்குது, எல்லாத்தையும் இழக்கிறார்கள். ஆனால் தம்பிமாருக்கு கோபம் வர தர்மர் மாதிரி இல்லை. ஆனால் அந்த தம்பிமார் ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, உன் குருவின் பாதார கமலத்தில் அசையாத பக்தி வைப்பாயானாய் காண்பாய் உன் உள்ளத்தினுள்ளே இந்த உலகை ஆளும் பரமதேவனின் ஒளிமையை காட்சி என்ற வசனத்துக்கு ஏற்ற தன்னுடைய அண்ணன் தர்மம் சொல்கிறத தட்ட மாட்டார்கள். அதுதான் குரு பக்தி, அதுதான் பக்தி. அண்ணன் அந்த சூழலில் பாருங்கள் பொறுமையாக இருந்தவர் சொன்னால், இந்த சூழலில் கொதித்து எழும்பினால் அவர்கள் பக்கம்தான் பலமாக இருக்கு, பாவத்தின் பக்கம் பலம் இருக்கு, தர்மம் குறைஞ்சிருக்கு. ஆனால் பாருங்கள் நீங்கள் கொதித்து எழும்பினால் பாருங்கள் அங்கே நாங்கள் எல்லாரையும் பாருங்கள் சிக்கல் வந்துடும் அப்படின்னு சொல்லி பொருள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பொருள் சகல எல்லாம் போகிறது பாருங்கள் இங்கே அழிஞ்சு போகும். ஆனால் தர்மம் நிச்சயம் காப்பாற்றும் அப்படின்ற எண்ணம் தர்மருக்கு இருந்ததால் யோசிச்சு பாருங்கள். பொறுமை சகிப்புத்தன்மை நிதானம், அதுக்கு பிறகு தான் ஞானம் வந்து, அதனால தான் அவர் காப்பாற்றப்பட்டார். பொறுமை, அதுக்கு பிறகு சகிப்புத்தன்மை வரும், அதுக்கு பிறகு நிதானம் வரும். நிதானம் வந்தால் சமநிலை, மனம் சமநிலையாகனா உள்ளுக்குள்ளறிக்க பாருங்கள் ஆன்மா அவருடைய முழு ஞானம் இந்த மனதுக்கு தெரிய வரும். இங்கே சலனமாக இருந்தால் இங்கே ஞானம் வராது உள்ளுக்குள்ளறிக்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இது படித்து பிள்ளைகள் பாருங்கள் டெஸ்ட் எழுத போன உடனே கொஞ்சம் சலனமாகனா படித்தது உள்ளுக்குள்ளே ரெக்கார்டிங் வராது. சித்தத்தில் இருக்கு சரியாக பயப்படாமல் பாருங்கள், அப்படியே நீங்கள் அப்படி எழுதுனா பாருங்கள் அப்படியே எடுத்து தருவார் மனம். கம்ப்யூட்டரில் நம்ம சேவ் பண்ணோடனே எடுக்கிறோம் தானே, எடுத்து தரும். எழும்புறார்கள், எல்லாரும் எழும்புறார்கள். அங்கே கடைசியாக பாருங்கள் துரோகம் எல்லாத்தையும் வச்சார். கடைசி அவையும் வைக்கிறாங்க பாருங்கள், அவள் வரையலாம். அந்த சூழலில் பாருங்கள் குறுக்க கட்டிட்டு இருக்கிறா. அங்கே அந்த நேரத்தில் பாருங்கள் சொந்த மச்சான் பாருங்கள் இழுத்து வாரான். தன்னுடைய அண்ணி, தன்னுடைய ஒரே குடும்பத்து பாருங்கள், ஒரே குடும்பத்து யார் அண்ணி, மிக சக்தி வாய்ந்தவ பாருங்கள், நெருப்பில் பிறந்தவர். சொல்ல சொல்ல இழுத்து வாரான். நீ பாருங்கள் நான் உங்களோட அண்ணாட சபையில் பாருங்கள் கொண்டு போட்டு தொழில் இருந்துச்சு எல்லாம் செய்தாங்க.
பணையம் வச்சுட்டேன். பொறுமை. அப்போ ஒரு குரு சொல்கிறத கேட்டு பாருங்கள். அதே மாதிரி நாங்கள் தரமர பாண்டவரை கேட்டு பொறுமை சகிப்புத்தன்மை நமக்கு வந்துதாண்டா என்ன கிடைக்கும்? வெற்றி அடைஞ்சிடலாம். இதுதான் கதை. அப்போ பொறுமை சகிப்புத்தன்மை நமக்கு வந்துதாண்டா வாழ்க்கையில் பாருங்கள் வெற்றியாக வாழலாம். அப்போ பாருங்கள் அவர்கள் மிக கஷ்டப்பட்டார்கள். ஆனால் கடவுள் அவங்களோட இருந்து அதிலிருந்து வெளியே வந்து பாருங்கள் அவங்க அரக்குமாளி இது பண்ணி காட்டில் அறியக்குள்ளே எல்லாம் அழுதா குந்தி தன்னுடைய பிள்ளைகள்லாம் வேதனைப்படுறாங்க. இருந்தும் பாருங்கள் கடைசி நேரத்தில் பாருங்கள் எத்தனையோ அக்ரோணிப்பட அது பண்ணி பொறுத்தார் அரசு ஆண்டு இவங்க தான் பாருங்கள் உலகத்தில் பாருங்கள் என்ன இன்றைக்கு அரசு ஆட்சி நடத்தி இன்றைக்கு அவர்களை நாங்கள் பாருங்கள் உதாரண புருஷர்களாக சொல்ல வேண்டிய தன்மை அவர்கள் காட்டின வழியில் மகாபாரதம் பல வழிகளை காட்டி, ராமாயணம் பல வழிகளை காட்டி, பல ஞானங்களை எங்களுக்கு கொடுத்து 2 கண் மாதிரி. அப்படிப்பட்ட பாருங்கள் அந்த பொறுமை சகிப்புத்தன்மை இல்லாதனால தான் நாங்கள் வேதனைப்படுறோம். அந்த பொறுமை சகிப்புத்தன்மை வரவனும் பொறுத்தார் அரசு ஆழ்வார் பொங்குநாள் காடாளோன்னு நாங்கள் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் நாங்கள் மனநிலையில் பாருங்கள் பாவம் கூடதுனால பொறுக்க முடியாது. ஒன்று நாங்கள் சும்மா இருக்கக்குள்ள சித்தத்திலிருந்து வந்து வரும். இப்போ பாருங்கள் மனிதன் ஒன்று கடந்த காலத்தில் நிற்கிறான், கடந்த போகிற எண்ணத்தை அசை போடுறான், இல்லாட்டி வருங்காலம் நிகழ்காலத்தில் அவன் வாழ்க்கை வாழலை. கடந்த காலம் பாருங்கள் நம்ம நினைக்க தேவையில்லை, அது இறந்த காலம், போன காலம் இறந்து வைத்தது. வருங்காலம் நமக்கு தெரியா கண்ணுக்கு. ஏன் நம்ம அது ரெண்டையும் நினைக்கணும்? ஏனென்றா எங்கள் மனம் பலகீனமானாடி எங்களை கடந்த காலத்தில் அசை போட வைக்கும். அப்படி இல்லாட்டி என்ன செய்யும்? வருங்காலத்தை எண்ண வச்சு எங்களை வாழ்க்கையில் வாழ முடியாத அளவுக்கு நாங்கள் வாழ்கிறோம். இந்த அறிவு நம்ம மனிதனுக்கு இன்னும் வரல பாருங்கள். ஏன் நான் கஷ்டப்படணும்? என்னுடைய மனம் ஏன் கடந்த காலத்தில் இருக்கி நான் இந்த கடந்த காலத்துக்கு ஏன் போகணும்? அது இறந்த காலம், முடிஞ்ச காலம். வருங்காலம் எனக்கு தெரியாது, அங்கேயும் போகணும். நிகழ்காலத்தில் இந்த நொடி பொழுதில் என்ன இருக்கோ சந்தோஷமாக வாழு. வாழ்க்கை என்ன பாருங்கள் என்ன வாழ்கிறேன்னு சொன்னால் இறப்புக்கும் பிறப்புக்கும் இடைப்பட்ட காலத்தில் பாருங்கள் யாருக்கும் துரோகம் பண்ணாமல், யாருக்கும் கேடு நினைக்காமல், யாரையும் நோப்படுத்தாமல் இறப்புக்கும் பிறப்புக்கும் அந்த காலத்தில் சந்தோஷமாக வாழ்கிறதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நாங்கள் வாழணும். ஏன் வாழ முடியாண்டா எங்களுக்கு பாருங்கள் மனதைரியம், அதாவது ஆன்ம பலம் குறைஞ்சிருக்கு. குறைஞ்சத்தால் பாருங்கள் ஒன்று சித்த மனத்துக்கு அடிமையாக கடந்த காலத்தை அசை போடுறோம், இல்லாட்டி வெளிமனையில் வருங்காலத்தை நினைக்கி அசை போட்டு நிகழ்காலத்தில் பாருங்கள் எதையும் வாழ முடியாமல் சரியாக சாப்பிடவும் முடியாது, பிள்ளைகளோடையும் சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையிலும் சந்தோஷமாக உண்டு. பாருங்கள் வெளிமனம் எங்கேயோ ஓட சொல்லுது, ஓடிக்கொண்டே இருக்கும் நிற்காமல். இன்னொன்று பாருங்கள் உள்ளுக்குள்ளே நாங்கள் சும்மா இருந்தாலும் ஓடாமல் இருந்தாலும் இன்னொன்று யோசிக்க வச்சு 2 பக்கத்தாலே எங்களை சக்தியை இழக்க வச்சு கொண்டிருக்கு. ஓடையும் வச்சு எங்களை சக்தி வைக்க ஓடுன்னு சொல்லி பாருங்கள் வாழ்க்கையில் எதையும் அனுபவிக்காமல் ஓடியே பாருங்கள் அப்படியே செத்து போகிறோம். இன்னொன்று சும்மா இருந்தாலும் பாருங்கள் உள்ளுக்குள்ளே இருக்க வாழ விடுதில்லை. ஏன்னா நான் சும்மா இருக்கக்குள்ளேனே அவரை திங்க் பண்ணி கவலையெல்லாம் திங்க் பண்ணி கடந்த காலத்தையும் வாழ விடி 2 பக்கமும் எங்களை சக்தியை உறிஞ்சி கொண்டிருக்க நிலையை பகுத்தறிவால் மட்டும்தான் கண்டுபிடிக்கலாம், ஞானத்தால். இதுதான் உலகத்தண்டைக்கு பாருங்கள் உறிஞ்சி கொண்டிருக்கு உயிர் சக்திகளை. இப்படி உறிஞ்சி கொண்டிருக்கிறதுனால தான் பல தொற்று நோய்கள் ஏற்படும் போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் உலகத்தண்டைக்கு மாள வேண்டியிருக்கு. இந்த உண்மையை பாருங்கள். இந்த உலகம் எப்போ பாருங்கள் ஒரு ஆன்மீக சக்தி, உலகத்தில் ஆன்மீகம் இல்லாமல் வாழ முடியாது. ஏண்டா ஒன்று கடந்த காலத்து வினை எங்களை தாக்கும், இல்லாட்டி வருங்காலத்தில் இருக்க இந்த உலகத்தில் வருங்காலத்தில் இந்த உலகத்தில் எந்த பக்கம் உண்டான ஒரு சிக்கல் வந்தாலும் அதை நாங்கள் திங்க் பண்ணினோண்டா எங்களை தாக்கும். அந்த நிலவில் தான் இருக்கிறோம். நிகழ்காலத்தில் வாழ முடியாத நிலையில் இருக்கிறோம். அதனால தான் நீங்கள் நிகழ்காலத்தில் உங்களுக்கெல்லாம் பெரிய அரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. என்னை ஆட்கொண்டு வழிநடத்த ஞானகுரு பகவான் பாருங்கள் இம்மண்ணில் காயத்ரி மந்திரம் ஜபிச்சு ஒரு 10 நிமிஷம் உண்டான பாருங்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சர் தட்சணேஸ்வரத்திலிருந்து உபதேசம் பண்ணார். உனக்குள்ள உணர்வுள்ள பொருளை நீ நினைக்கும் போது இந்த உடலுக்கு உணர்வற்ற தன்மையும் வராது, எந்த காலத்திலையும் பாருங்கள் உனக்கு சந்தோஷமாக வாழக்கூடிய தன்மையும் உனக்கு கிடைக்கும். ஏன்னா நீ சந்தோஷமான உணர்வோடு நீ சார்ந்திருக்கிறா, என்றும் நிரந்தரமாக இருக்கிறாள். எங்களை வெளியில் இருக்கிறாள் பார்க்க மாட்டார் பாருங்கள் யாரும் நம்மளை நீங்கள் நினைக்கிறவர்கள் ஏண்டா அவர்கள் மனத்தை சார்ந்து வாழ்கிறவர்கள் என்றா வெளியில் இருக்க பாருங்கள் எல்லாம் அடிக்கடி மாறுற. ஆனால் உங்களுக்குள்ள இருக்க அவர் மட்டும்தான் உங்களை காப்பாற்றுவாண்டா. உங்களுக்குள்ள இருக்கவர் அவரோட நம்ம தொடர்பு கொள்ளும் போது பாருங்கள்
உங்களை வெளியிலிருந்து யாரெல்லாம் பார்க்க வேணுமோ அவர்கள் மூலம் உங்களை காப்பாற்றி கொண்டிருப்பார் உள்ளுக்குளரிக்கால். அப்போ உள்ளுக்குளரிக்காலோடு நாம் தொடர்பு கொள்ள பாருங்கள், சித்தர்கள் பாருங்கள், உள்ளுக்குளரிக்காலோடு தொடர்பு கொள்ளும் போது அவர்களுக்கு வெளியில் வாழ்கிறவர்கள் பாருங்கள், சாப்பாடு இருந்து சகல எல்லாம் அவர்களுக்கு தேவையானதான் கொடுக்குறாண்டா. உள்ளுக்குளரிக்கால் வெளியில் ஒரு ஆள்கிட்ட சொல்லி பாருங்கள், அவர் கொடுத்து கொண்டிருக்கார். அப்போ இந்த உள்ளுக்குளரிக்காலோட நம்ம அங்கே தொடர்பு கொள்ளும் போது பாருங்கள், எப்படியோ பாருங்கள், அவர் வெளியில் வாழ்கிறதுக்குரிய எல்லா வசதிகளையும் எங்களுக்கு கொடுப்பார். என்னன்னா, அண்டத்தில் ஆதிசக்தியாகவும் பிண்டத்தில் ஆத்மசக்தியாகவும் நான் உனக்குள்ள இருக்கப்போ அண்டத்தை ஆளும் நான் தான் இந்த பிண்டத்துக்குள்ளே பாருங்கள் ஆத்மாவாக இருக்கிறேன். இந்த பிண்டத்துக்குள்ளே நீ என்னை கவனித்து கொண்டு வாழ்ந்தேன்னா இந்த அண்டத்தில் பாருங்கள் நீ சந்தோஷமாக வாழலாம், எந்த தாக்கமும் இல்லாமல். சித்தர்கள் காட்டின வழியில் சித்தர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதே மாதிரி வாழலாம் என்று தான் அடிக்கடி வந்து எங்களுக்கு பாருங்கள் என்ன உரைச்சி போகிறார்கள். நாங்கள் அந்த வழியை பின்பற்றவில்லை. அடிக்கடி மகான்களும் யோகிகளும் அவதார புருஷர்களும் வந்து இங்கே ஞாபகப்படுத்துகிறார்கள், நீங்கள் எங்களை மறந்ததால் தான் பாருங்கள் நாங்கள் இந்த உலகத்தை பாருங்கள் நடத்துகிறவர்கள். இந்த உலகத்தில் எல்லா பொருளையும் படைத்தவன், எல்லாருக்குள்ளும் இருக்கிறவன். நீ என்னை மறந்தனால தான் பாருங்கள் இயக்கிற ஆளாக மறந்ததால தான் பாருங்கள் இயற்கைக்கு துரோகம் பண்ணத்தால் உன்னால் இந்த உலகத்தில் வாழ முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி அடிக்கடி எங்களை ஞாபகப்படுத்துகிறார்கள். இப்படி தான் புத்த பகவான் ஒரு நாள் போய்கொண்டிருக்கும் போது அவர் வடிவானால் ஒரு ஊரில் பாருங்கள் இந்த இப்படியெல்லாம் இருக்கா, அப்படி திண்டு தடியமாக இருக்கா, அப்படிலான்னு சொல்லி ஏசி அவருக்கு பாருங்கள் கடுமையாக ஏசுறார். அவர்கள் சீடரோட போக்கில் அவர்களுக்கு கோபம் வர மாதிரி ஏசுறார். அதில் அவருடைய சீடர் பாருங்கள், முதல் சீடர் ஆனந்தா கேட்குறான், சாமி எங்களுக்குன்னா பொறுக்கலாம் சொல்லுங்கள், அவனால் இப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னார். பேசாமல் அவர் போகிறாரு, பின்னால் போகிறாங்க பொறுமையாவான். அடுத்த ஊரில் போய் அவர் பாருங்கள் இருத்தாட்டி சொல்கிறாரு, நான் ஒரு பரிசு பொருள் ஒன்று வாங்குகிறேன் ஒரு திருமண வீட்டில் கொடுப்பதற்கு. அந்த பொருள் வாங்கும்போது எங்கே இருக்கும், வாங்கின உடனே யார்கிட்ட இருக்கும், வாங்கினால் தான் இருக்கு. இப்போ நான் கொடுக்கல, இந்த கொடுத்தன் அந்த கல்யாண மாப்பிள்ளையும் பொம்பளையும் வாங்கலை, இப்போ யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. கடையிலேருந்து வாங்கினா என்னட்ட தான் இருக்குது, அங்கே கொண்டு கொடுத்தன் அவங்க வாங்கலை, இப்போ யார்கிட்ட இருக்கும், என்னட்ட தான் இருக்குது. அதே மாதிரி பாருங்கள் அவர்கள் பாருங்கள் ஒவ்வொரு ஆளும் ஒரு பொருள் வச்சிருக்கார்கள். இவர் கோவத்தால் ஏற்றினார், இவர் துப்புனார், இவரெல்லாம் நான் ஒன்றையும் வாங்கலை, அவர்கள்ட்ட இருக்கு. அப்போ என்ன செய்தால் பாருங்கள், அப்போ ஏன் நான் வாங்கணும், நாங்கள் வந்து அதை வாங்கலை. என் குருநாதர்கிட்ட நான் போகல பாருங்கள், பலதரப்பட்ட தடைகள் இல்லை, நான் அதெல்லாம் வாங்க போகலை. என் குருநாதர் அருளை மட்டும்தான் வாங்க போனதால் தான் நான் மட்டும்தான் பாருங்கள் ஞானம் பெற்றேன், நான் மட்டும்தான் இன்னைக்கு சாமியோடு இருக்கிறேன். லட்சோதி லட்சம் மக்கள் அவர்கள் வந்தார். இங்கே மாதிரி இல்லை பாருங்கள், பெரிய பணக்காரர் இருந்த உலகத்தில் ஜனாதிபதி இருந்து எல்லாரும் வந்தார். என்னென்னா வெளியில் நீங்கள் எல்லாம் பாருங்கள், வெளியில் என்ன காய்ச்சாலும் அதை எடுத்துருவீங்க, நான் எடுக்கலைண்டா வெளியில் எடுக்க வந்தது எல்லாம் இருக்காது எங்களோட, அது எங்களை வாழையும் விடாது. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்க பாருங்கள் அந்த அருளை புறத்தான் நான் அவர்கிட்ட போகிறோம். நான் ஒரு வேலைக்கு போகிறோம் பாருங்கள், சம்பளம் பெறுவதற்காக அந்த வேலை செய்கிற பலதரப்பட்ட குணங்கள் நிறங்கள் கொண்டவர்கள் இருப்பார்கள், பலதரப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கதைப்பார். அதை எடுக்காமல் இருந்தவன்டா அந்த முழுமையாக வேலைக்கு போவோம், முழுமையாக சம்பளம் கிடைக்கும், முழுமையாக பென்ஷன் கிடைக்கும். இதுதான் லௌகிய வாழ்க்கை. அதே மாதிரி தான் இதில் பாருங்கள் பலதரப்பட்ட சோதனைகள் எல்லாம் வந்தால் நான் எடுக்கலை. என்ன ஒரு ஆளுக்கு ஒரு பிரச்சனை அவர் வந்திருப்பார்கள், அப்படி தான் இருப்பார்கள். குலைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத ஊரும் இல்லை அப்படின்னு சொல்லுவார். இப்போ நாய் குலைக்குதண்டு ஓட்டு நம்ம வேலைக்கு போகிறோம் கூட அந்த ரோட்டில், அடுத்த ரோட்டால் போகலாம். ஏன்னா நாய் குலைக்கும், குறை சொல்லாத ஊரும் இல்லை, என்ன அது பூமி சொல்வார்கள் ஒரு பழமொழி. குலைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத ஊரும் இல்லை. யாரும் சொல்லுவார் 99% நீங்கள் பாருங்கள் நல்லதை செய்தாலும் குறை சொல்லுவார். அப்படின்னா அவருக்குள்ளே நிறைய குறைக்கு 99% உனக்கு நல்லது இருந்தனால தான் நல்லது பேசுகிறான். அப்போ நல்லது பேசுகிறோன்னா நல்லது இருக்கிறதா, நல்லது பேசுகிறான். 99% அவனை குறைக்குதான், குறை கழிக்கிறான். அப்போ நல்லது பேசுகிறோம், என்னதுக்கு குறை எடுக்கணும், குறை இல்லாமல் போய் தர நல்லது இருக்கு நடு. இந்த ஞானம் நமக்கு வரணுமெண்டா நாங்கள் தவம் பண்ணி பாருங்கள், நற்காரியங்கள் நல்ல விஷயங்கள் இப்படி சச்சங்கங்கள் கோட்டணும் கேட்கணும், உபதேசங்கள் சச்சங்கங்கள் இப்படி பாருங்கள். இப்படிப்பட்ட பூஜைகள்லாம் போய் நாங்கள் காலையும் மாலையும் பாருங்கள் குறைந்தது 2 தடவை என்று சொன்னாலும் காயத்ரி மந்திரம் சொல்லி எங்கள் சுவாசத்தை எங்கள் புருவ மத்திய கவனித்து வருவோம் என்றால் இந்த உணர்வுமயமான அறிவுமயமான மகாசக்தி படைத்த கடவுள் எங்களுக்குள்ளே தான் இருக்கார். என் குருநாதர் பாருங்கள் எனக்குள்ளே இருந்து வழிகாட்டுறார் பார், அவர் தான் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்.
நாம் ஒன்றுமே இல்லை. இந்த உடம்பை படைச்சி பாருங்கள், இந்த உலகத்தை படைச்சி இந்த உடுப்பு இருந்த எல்லாத்தையும் பாருங்கள் இயற்றி செய்கிறவர் அவர் தான். ஆனால் அவரோட தொடர்பு கொள்ளாமல் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இதெல்லாம் பாருங்கள் இருந்தாலும் சந்தோஷமாக அதை கொண்டு செய்ய முடியாத சூழலில் இருந்தோம். இன்று பாருங்கள் எல்லாத்தையும் சந்தோஷமாக செய்யக்கூடியனா அவர் சந்தோஷமான ஆள். அந்த சந்தோஷமான ஆளோட நாங்கள் இரண்டரை கலக்கும் போது நாங்களும் நடுக சந்தோஷமாக இருக்கும்போது சந்தோஷம் எங்கே இருக்கோ, மகிழ்ச்சி எங்கே இருக்கோ பாருங்கள், இன்பம் எங்கே இருக்கோ, நல்லது எங்கே இருக்கோ, அன்பு எங்கே இருக்கோ, அங்கே எல்லா நல்ல பொருட்களும் தேடி வரும் தானாக. நீங்கள் ஒரு புறாவுக்கு பாருங்கள், நீங்கள் அன்பாக கொஞ்சம் அரிசி போட்டு பாருங்கள், 15 புறாவை உங்கள்கிட்ட கூட்டிகிட்டு வரும். நீங்கள் ஒரு பார்சல் ஒரு ஆளுக்கு கொடுத்து பாருங்கள், 10 பார்சல் உங்களுக்கு திருப்பி வரும். இதுக்காக தான் ஒரு அன்னதானத்தை ஒரு அங்கமாக வைத்தார்கள் எங்கள் சித்தர்கள் யோகிகள் பூஜை முடிஞ்சேன்டா. நீ எதை கொடுக்குறாய் அது டபுளாக உன்னை தேடி வரும் அப்பாண்டு உங்களுக்கு ஒரு கதை சொன்ன பாருங்கள். ஒரு பால் கிளாஸ் அமெரிக்காவில் பின்னால் ஒரு நோய் வந்து பாருங்கள், அது ஒரு பாருங்கள் பாருங்கள் என்ன செய்யும், வைத்தியத்தை செய்ய வச்சு உன்னுடைய அந்த பால் கிளாஸை பாருங்கள் இந்த வைத்தியத்துக்குரியதை எப்போயோ நீங்கள் தந்து விட்டீர்ன்ற மாதிரி நீங்கள் செய்த தர்மம் தக்க சமயத்தில் பாருங்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் அதுக்குரிய வழியை உங்களுக்கு காட்டு. நிச்சயம் வேண்டாம். இன்றைக்கு நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், அப்படி பூஜைக்கு வந்துருக்கோம் அப்படின்னா நாங்கள் செய்த தர்மந்தான் இப்படி செய்து கொண்டே இருக்கொள்ளில, நீங்கள் ஒன்றும் இல்லை. நீங்கள் செய்த தர்மந்தான் இன்றைக்கு பாருங்கள் கூட்டிக் கொண்டு இப்படி ஒரு நற்காரியத்தை கேளுங்க, நல்லதை கேளுங்க, நல்லதை செய்யுங்க. நீங்கள் மட்டுமில்லை, வருங்காலம் உங்கள் பிள்ளைகள் இருந்த எல்லோரும் பாருங்கள் உங்களை பற்றி பின்பற்றுவார்கள் சொல்வார்கள். ஒரு எள்ளை 7ஆக பிரித்து கொடுக்கலாம் அப்படின்வாங்க. எள்ளை 7ஆக பிரிக்கிற கஷ்டமானா எள்ளை 7ஆக பிரிக்கிற மனநிலை உனக்கு வருமென்று சொன்னால் எள்ளையும் நீ 7ஆக பிரிக்கலாமப்பா அப்படின்னு சொல்கிற ஒரு சூழல் இதில் நாங்கள் இருந்த எங்கள் மூதாதையர் சொல்லிக்கிற பாருங்கள். அதனால் பாருங்கள் கொடுப்பாரு குறைவில் கொடுத்து வாழுங்கள் அப்படின்னு உனக்குரிய எல்லாம் இருக்குது. நீ காசு பணம் கொடுக்கணும் இல்லை, உன்னுடைய சிரிப்பு இருக்கு, உன்னுடைய அறிவு இருக்கு, உன்னுடைய பாருங்கள் இருக்க இல்லை என்னென்ன இருக்கோ அதை இன்னொரு ஆளுக்கு கொடுத்து வாழப்பா, உதவி செய்து வாழு, மனித நேயத்தோட வாழு. அப்போ உன்னுடைய கடவுள் உனக்கு அருள் பண்ணுவாண்டா. கடவுள் கொடுக்கிறவர், அப்படிப்பட்ட வழியை காட்டின அந்த கடவுளோடு நாம் இருக்கும்போது உனக்கு என்ன பஞ்சம் அப்படின்னு கேட்குறாரு. இதைத்தான் ராமபுரான் பாருங்க கேட்கும்போது ஒரு பணக்காரன் பாருங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு சாப்பிட முடியாமல் பிராந்தையில் பட்டினி கேட்டு பாருங்கள் கஷ்டன்ற மாதிரி நம்மளுக்குள்ளே பாருங்கள் பெருமையாக இந்த உலகத்தில் எல்லா பொருட்களையும் கொடுக்குற ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் நம்மளுக்குள்ள இருக்கி நாங்கள் அதை எடுக்க போகாமல் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு சொல்லி பாருங்கள் வேதனைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீ உள்ளுக்குள்ளே இருக்கால பாருங்கள் அந்த பொருள் அவரோட தொடர் கொண்டா அவர் உனக்கு தேவையான அளவுக்கு கொடுத்து கொண்டு வாழ வைப்பார் அப்படின்னு சொல்லி வசிஷ்டர் ராமபிரானுக்கு உபதேசம் பண்ண மாதிரி உங்களுக்கு நாங்கள் இன்று பாருங்கள் சொல்கிறேன்டா. நீங்கள் கட்டாயம் பாருங்கள் காலையில் ஒரு 10 நிமிஷம் உண்டான பின்னர் 10 நிமிஷம் உண்டான நாங்கள் பாருங்கள் வந்திருக்கிற நம்மளோட மனத்தை வெண்டு நம்மளோட கர்மாக்களை வெண்டு உலகத்தில் வாழும் வரை எல்லா போக சுகங்களையும் பாருங்கள் எல்லாத்தையும் இறைவன் படைச்சி வச்சிருக்காரு. அதை எடுக்கிற அளவுக்கு மனநிலையில் பாருங்கள் எங்களுக்கு தாக்கங்கள் பாருங்கள் இருக்குது. அந்த தாக்கத்திலேருந்து விடுபட்டு உங்களுக்கு தேவையானதை எடுத்து சந்தோஷமாக குடும்பம் பிள்ளைகள் பாருங்கள் இந்த உலகத்தில் எல்லோரோடையும் வாழக்கூடிய ஒரு தன்மையை இறைவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த கொடுத்திருக்க பாருங்கள் இவர்கள் அதை இன்றைக்கு எடுக்க முடியாத சூழலில் வந்திருக்க எடுக்கக்கூடிய ஒரு வழியை நாம் இன்றைக்கு உங்களுக்கு உபதேசம் பண்ணியிருக்கோம். அப்படி நீங்கள் போனால் பாருங்கள் என்னை போல் பாருங்கள் தான் பெற்ற இன்பம் பெருக வையகம் உண்டு. என்னை போல் நீங்கள் பல பேருக்கு சொல்லி பல பேரை நல்லா ஆக்குற அந்த புண்ணியம் கிடச்சி உங்கள் குடும்பம் மட்டும் இல்லை வருங்காலம் உங்கள் பிள்ளைகள் மட்டும் இல்லை உங்கள் சந்ததி பாருங்கள் அவர்கள் பாருங்கள் எதுவும் செய்யாமல் இருந்தாலும் உன்னுடைய தர்மம் அவர்களை வாழ வைக்க வேணும்னா நீங்கள் செய்த தர்மம் உங்களுக்கு நோப்படாமல் அவர்களையும் வாழ வைக்கக்கூடிய ஒரு வழி கிடச்சிருக்கு. என் குருநாதர் ஆசீர்வாதம் உங்களை நான் எல்லாரையும் பாருங்கள் கெஞ்சி கேட்கணும்னா காலையில் பாருங்கள் ஒரு காயத்ரி மந்திரம் ஒரு பாருங்கள் ஒரு 21 தடவை நான் சொல்லி 9 தடவை நான் சொல்லி தியானம் பண்ணி வரும் போனால் வருங்காலம் நீங்கள் நோவில்லாமல் வாழலாம், துன்பம் இல்லாமல் வாழலாம். எந்த தடை வந்தாலும் பாருங்கள் அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி அறிவு உங்களுக்கு அந்த நேரத்தில் வந்து உங்களை யார் மூலமோ இல்லாட்டி உங்கள் மூலம் வந்து நிச்சயம் காப்பாற்றும். என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க. சந்தோஷம்.